இந்த வீடியோவில் பண்ண போகிற லாராவெல் ப்ராஜெக்ட் என்னென்னா அஜாக்ஸை பயன்படுத்தி பண்ணுற ஒரு டு டூ லிஸ்ட். இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று தெரியும். இதில் க்ரீன் கலரில் இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான டாஸ்க் வேணாலும் உள்ளே கொடுத்துக்கலாம். டாஸ்க்குன்றது நம்ம பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதை கொடுத்துட்டு இந்த ஆட் டாஸ்க் பட்டனை கிளிக் பண்ண உடனே பேஜ் லோடே ஆகாமலே நீங்கள் உருவாக்கின டாஸ்க் இங்கே ஒரு லிஸ்ட் ஐட்டமாக வந்து நின்றோம். இதே மாதிரி எத்தனை டாஸ்க் வேணாலும் உருவாக்கிக்கிட்டே வரலாம். அது ஒவ்வொன்றும் லிஸ்ட் ஐட்டம் மாதிரி இங்கே சேர்ந்துக்கிட்டே வரும். இப்போ ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா அதில் டன்னுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிச்சு வைப்போம். இதன் மூலமாக அந்த முடிஞ்ச டாஸ்க்குக்கு மட்டும் க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கும். இதுவும் ப்ரௌசர் லோட் ஆகாமலே பண்ணுற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை டெலீட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு டாஸ்கோட தகவல்களை மாற்றி அமைக்கிறதுக்கு எடிட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டோட அஜாக்ஸ் கால்களும் லாராவெலும் நம்மளுக்கு உதவி செய்ய போகுது. அதை தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் முழுக்க செஞ்சு பார்க்க போகிறோம். நம்மளுடைய புது லாராவெல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாபேஸ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளாக MySQLையும் அப்பாச்சியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து உங்கள் டேட்டாபேஸ்க்குள்ளே போய்ட்டு ஒரு டேட்டாபேஸை உருவாக்கிக்கிட்டு அந்த டேட்டாபேஸ் நேமோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாராவெல் ப்ராஜெக்டில் சரியாக கொடுத்துடணும். டேட்டாபேஸ், உங்களுடைய டேட்டாபேஸோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது எல்லாத்தையும் கொடுத்துட்ட பின்ன நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+Backticks கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அதில் ஒரு மைக்ரேஷன் உருவாக்க போகிறோம். அதுக்கு PHP artisan make:migration நம்ம உருவாக்க போகிற டேபிள் பேர் வந்து to-dos அப்படின்றதால create_to-dos_table அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரேஷன் உருவாக்கிடும். உருவாக்கின இந்த மைக்ரேஷனை நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் டேட்டாபேஸ் மைக்ரேஷன்ஸுன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்க்க முடியும். இதுதான் அந்த மைக்ரேஷன் ஃபைல். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த to-dos டேபிளுக்கு தேவையான காலம்ஸ் எல்லாம் உருவாக்க போகிறோம். அதுக்கு இந்த ப்ளூ பிரிண்டோட டேபிள் ஆப்ஜெக்டை பயன்படுத்திக்கலாம். நம்மளோட டேபிளுக்கு முதல்ல தேவை ஐடின்ற ஒரு ப்ரைமரி கீ. அது ஏற்கனவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து டைட்டில்ன்ற ஒரு காலமை உருவாக்கணும். அது ஒரு ஸ்ட்ரிங் காலம். இந்த டேபிள் ஆப்ஜெக்டில் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம டைட்டில்ன்ற ஸ்ட்ரிங் வார்த்தையை கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து கொடுக்கறது லென்த் வந்து 255 கொடுத்துக்கிறேன் நான். இதுதான் நம்ம to-dosல இருக்கிற ஒரு டாஸ்கோட டைட்டில். இப்போ இதுக்கு அடுத்து ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு காலமை உருவாக்குறேன். அதனால் இந்த டேபிள் ஆப்ஜெக்டில் enum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இந்த enumன்றது என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும். enumங்கிறது அது சொல்லக்கூடிய சுருக்கமான பெயர். எனுமரேஷன்றது தான் அதோடைய முழு பெயர். ஒரு enum காலமை உருவாக்கும் போது குறிப்பிட்ட ஒரு சில வேல்யூவை தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குவோம். அப்போது இன்சர்ட் பண்ணும்போது அந்த enum காலம் தனக்கு ஒதுக்குன சில வேல்யூக்களை மட்டும்தான் அது தன்னுடைய காலம்குள்ளே இன்சர்ட் பண்ண அனுமதிக்கும். enum வேல்யூ ஒவ்வொன்றுத்துக்கும் நியூமெரிக் இண்டெக்ஸஸ் தான் அது பயன்படுத்தும். இந்த enum காலமுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங் வார்த்தைகளை வேல்யூவாக கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1, 2, 3ன்ற நியூமெரிக் இண்டெக்ஸஸ்களை கொண்டு தான் அது வச்சுருக்கோம். நீங்கள் முதல் வார்த்தையை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1ன்னு கொடுத்தாலே போதும். அது முதல் இண்டெக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையை இன்சர்ட் பண்ணிடும். இந்த enum டேட்டா டைப்பை நம்ம லாராவெல்ல பயன்படுத்துறதுக்கு தான் அந்த டேபிள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே enumங்கிற ஒரு மெத்தடை வச்சுருக்குறாங்க. அந்த மெத்தடில் நான் முதல் ஆர்கியூமெண்ட்டாக நம்மளுடைய ஸ்டேட்டஸ் காலத்தோட பெயரை கொடுக்குறேன். ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் இந்த ஸ்டேட்டஸ் காலத்துக்கு enum டேட்டாஸ் என்னென்ன அப்படின்றது அது அரே வேல்யூஸாக கொடுக்கணும். அதனால் அரே வேல்யூவாக 0,1 அப்படின்றது தான் ஸ்டேட்டஸுங்கிற இந்த enum காலமுக்கு நான் கொடுக்குற வேல்யூஸ். இந்த காலமுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கு டிஃபால்ட்டுன்ற சேஞ்ச் ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே 0ன்ற வேல்யூவை கொடுத்துக்கிறேன். ஸோ 0வா டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். மீதி கீழே இருக்கிறது இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் ஃபங்க்ஷன். இது கிரியேட்டட் மற்றும் அப்டேட்டட்ன்ற 2 டைம் ஸ்டாம்ப் காலம் தான் உருவாக்கும். இப்போ இந்த மைக்ரேஷனுக்குள்ளே நம்ம ஒரு சில காலமெல்லாம் உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மைக்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கமாண்ட் போட போகிறீங்க. PHP artisan migrate அப்படின்ற கமாண்டை நீங்கள் ரன் பண்ண உடனே உங்களுக்கு மைக்ரேஷன் ரன் ஆகிடும். உங்களுடைய டேபிள் நீங்கள் சொன்ன காலமோடு உருவாகிடும்.
நீங்கள் போய்ட்டு உங்களுடைய PHP மை அட்மினில் உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ளே போனீங்கன்னா மைக்ரேஷன்ஸ் மற்றும் டுடோஸ்ன்ற ஒரு டேபிள் உருவாகியிருக்கும். டுடோஸ் டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த காலமில் இருக்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான். இதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். இப்போ இந்த மைக்ரேஷன் வேலை முடிஞ்சுது. இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடலை உருவாக்க வேண்டிய நேரம். உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் மாடல் ஸ்பேஸ் உங்கள் மாடல் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். நான் டுடூஸ் டேபிளுக்கு மாடல் நேம் உருவாக்குறதால டுடூன்ற மாடல் நேமை கொடுத்துக்கிறேன். மாடல் உருவாகியாச்சு. நீங்கள் போயிட்டு இந்த ஆப் ஃபோல்டரில் மாடல்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே டுடூன்ற மாடல் ஃபைல் உருவாகி இருக்கிறத பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாடல் ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு சில மாற்றங்களை பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உருவாக்குனது டுடூஸ்ன்ற ஒரு டேபிள். இது ப்ளூரல். அப்போ இதோட மாடல் நேமானது சிங்குலர் நேமை கொண்டு இருக்கணும். அதனால தான் டுடூன்னு வச்சுருக்கேன். இதை நீங்கள் மறக்காமல் பின்பற்றினா தான் டேபிள் நேம் சரியாக இந்த மாடல் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரொடெக்டட் டேபிள்னு ஒரு வேரியபிளை நீங்கள் பயன்படுத்தி அதுக்குள்ளே இந்த மாடலுக்கான டேபிள் நேமை நீங்களே டைரெக்டாக கொடுத்துடலாம். அது டுடூஸாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது டேபிள் நேமை கொண்டதாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம மாடல் நம்ம சரியாக வச்சதால இந்த டேபிளுங்கிற வேரியபிளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. இந்த மாடல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது வியூ ஃபைலை உருவாக்க வேண்டிய நேரம். ப்ராஜெக்டில் ரிசோர்ஸஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே வியூஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போய் புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்கிக்கிறோம். அந்த ஃபைலோட பெயர் இண்டெக்ஸ். அதோட எக்ஸ்டென்ஷன் .blade.php. இந்த ஃபைலுக்குள்ளே எந்த மாதிரியான HTML டெம்ப்ளேட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு டுடோ அப்ளிகேஷனுக்கான ஒரு வியூ டெம்ப்ளேட் தான். இது ஒரு சாதாரண HTML டெம்ப்ளேட் தான். இதுக்குள்ளே டுடோ லிஸ்ட் அப்ளிகேஷன்ன்ற ஒரு டைட்டில் இருக்குது. இதோட பாடியில் இருக்கிற ஒரு டிவ்வுக்குள்ளே 2 செக்ஷனை உருவாக்கியிருக்கோம். முதல் செக்ஷனோட ஐடி பார்த்தீங்கன்னா data_ செக்ஷன். இந்த செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம உருவாக்கின டேட்டாக்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி காமிக்கப்படும். ரெண்டாவது செக்ஷனோட ஐடி form_ செக்ஷன். இதுக்குள்ளே நம்ம டேட்டாக்களை உருவாக்குறதுக்கான ஃபார்மையும் எடிட் பண்ணுறதுக்கான ஃபார்மையும் வச்சுருப்போம். இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே டுடோ கண்ட்ரோலோட ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே இமேஜ் எலிமெண்ட் ஒன்று வச்சுருப்போம். அந்த இமேஜ் எலிமெண்ட்டுக்கு அசெட்ஸ்குள்ளே add.pngன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதுதான் அதுக்கான இமேஜ் ஃபைல். இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது தான் டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் காமிக்கப்படும். இந்த டாஸ்க் லிஸ்ட்டுன்ற அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம உருவாக்கின ஒவ்வொரு டேட்டாவையும் லிஸ்ட் பண்ணி காமிப்போம். இதில் ஒரு டாஸ்கோட பெயரானது காமிக்கப்படும். அதுக்கு எடிட் மற்றும் டெலீட் வேலையை செய்கிறதுக்கு 2 லிங்க்ஸ் இருக்கும். இந்த ஃபார்ம் செக்ஷனுக்குள்ளே add_taskன்ற ஐடியோட ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுக்குள்ளே task_titleன்ற ஐடியை கொண்ட ஒரு இன்புட் இருக்கும். add taskன்ற ஒரு பட்டன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கீழே நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று சேர்த்துருப்போம். அது jQueryயோட லேட்டஸ்ட்டு ஸ்கிரிப்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் அஜாக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டை விட jQuery லைப்ரரி உங்களுக்கு இன்னும் வேலையை சுலபமாக முடிச்சு கொடுக்கும். அதனால் jQueryயை பற்றின சில அடிப்படைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டுக்கிறேன். அதோட எப்போவுமே அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு jQuery லைப்ரரியை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த வியூக்கு எந்த ஒரு டிசைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம சேர்க்கலை. அதனால் இந்த வியூவை நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் எளிமையாக தெரியும். இதோட தோற்றத்தை மாற்றுறதுக்கு நம்ம சில CSS வேலைகளை நீங்கள் கூடுதலாக செய்யலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இந்த வியூவில் CSS வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம HTMLக்குள்ளே இருக்கிற ஹெட் டேக்குள்ளே லிங்க் அப்படின்ற டேக் மூலமாக CSS ஃபைல் ஒன்று இணைக்கலாம். இந்த href ஆட்ரிபியூட்குள்ளே நம்மளோட அசெட்ஸ் ஃபோல்டரில் CSSன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே style.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லலாம். இதை நம்ம உருவாக்கணும். ஆனால் இந்த பேத்தை சரியாக நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு URL மெத்தட் மூலமாக இந்த பேத்தை கொடுத்தோன்னா நம்மளுடைய வெப் அப்ளிகேஷனில் இந்த பேத்தானது சரியாக இணைக்கப்படும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற பப்ளிக் ஃபோல்டரில் அசெட்ஸ்ன்ற ஃபோல்டரில் CSS ஃபோல்டரில் style.cssன்னு ஒரு ஃபைலை உருவாக்கி இந்த வியூவுக்கு தேவையான CSS எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சில எலிமெண்ட்ஸில் கிளாஸ் நேம் எல்லாத்தையும் அந்த எலிமெண்ட்டோடு சேர்த்துருப்பேன். அந்த கிளாஸை வச்சு சில CSS வேலைகளை செஞ்சுருப்பேன்.
நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த எலிமெண்ட்டுக்கு சிஎஸ்எஸ் வேலைகளை செஞ்சுக்கலாம். உங்களுடைய சிஎஸ்எஸ் வேலைகளை முடித்த பிறகு இந்த வியூ ஃபைலில் jQuery ஸ்கிரிப்டை நம்ம சேர்த்த பிறகு புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை நம்ம உள்ளே சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் டேகை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைலை இணைக்க போகிறோம். அதுக்கு சோர்ஸ் டேக்குள்ளே URL மெத்தட்குள்ளே நம்ம ஒரு பேத்தை கொடுக்குறோம். அதுதான் assets ஃபோல்டருக்குள்ளே JS ஃபோல்டருக்குள்ளே todo.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை இந்த வியூ ஃபைலோட இணைக்கிறோம். இந்த ஃபைலை நம்ம இன்னும் உருவாக்கலை. இந்த ப்ராஜெக்டில் பப்ளிக் ஃபோல்டரில் assets ஃபோல்டரில் JSன்னு ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அதுக்குள்ளே todo.jsன்னு ஒரு ஃபைலை உருவாக்கிக்கோங்க. இது jQuery லைப்ரரியை பயன்படுத்தி அஜாக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். அதனால் இந்த ஃபைல் எப்போவுமே jQuery லைப்ரரிக்கு அடுத்து தான் இருக்கணும். அப்போ தான் இது வேலை செய்யும். இந்த வியூவில் இதுக்கப்புறம் பிளேட் கண்டிஷன்களை பயன்படுத்தி சில வியூ விஷயங்களை காமிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த டாஸ்க் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டுன்ற அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபாரிச் பண்ணி தான் காட்ட போகிறோம். அந்த ஃபாரிச்சை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டுடூஸ்ன்ற ஒரு டேட்டாக்களை கொண்ட வேரியபிள் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்புவோம். அந்த வேரியபிளை நம்ம ஃபாரிச் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம ஒவ்வொரு டாஸ்கையும் காட்டுறதுக்கான ஃபாரிச். அதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஐடி ஆனது இருக்கணும். அதனால் லிஸ்ட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டில் ஒவ்வொரு ஐடியை நான் காமிக்கிறதுக்கு இந்த டுடூ வேரியபிள்குள்ளே இருக்கிற ஐடின்ற ப்ராப்பர்ட்டியை பிளேட் எக்கோ பண்ணி நான் இதுக்கான தனித்துவமான ஐடியை வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் எலிமெண்ட்டுக்கும் நான் தனித்தனியாக ஸ்பேன் அண்டர் ஸ்கோருன்ற டுடூக்குள்ளே இருக்கிற ஐடி ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ஒவ்வொரு ஐடியையும் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க்குன்ற இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணி டுடூ வேரியபிள்குள்ளே இருக்கிற டைட்டிலுங்கிற ஃபீல்டை நான் இங்கே எக்கோ பண்ணிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்றும் நம்ம இப்போ புதுசாக உருவாக்குற ஃபீல்டு கிடையாது. இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீல்டுமே நம்ம டுடூஸ் டேபிளில் உருவாக்கின காலம்ஸ் தான். இந்த டேட்டா எல்லாமே நம்ம டுடூ மாடல் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இதுக்கடுத்து எடிட்டுன்ற லிங்க்கில் நம்ம ஆன்கிளிக் ஆட்ரிபியூட் ஒன்று சேர்க்குறோம். அந்த ஆன்கிளிக் ஆட்ரிபியூட்டுக்கு எடிட் அண்டர்ஸ்கோர் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் செய்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஆனது நம்மளுடைய todos.js ஃபைலில் உருவாக்கப்படும். இந்த எடிட் அண்டர்ஸ்கோர் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல் ஆர்குமெண்ட்டாக நம்ம இந்த டுடூக்குள்ளே இருக்கிற ஐடி ப்ராப்பர்ட்டியை ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு டாஸ்கோட ஐடி அது. இதே மாதிரி அடுத்ததாக டெலீட் லிங்க்குக்கு ஆன்கிளிக் ஆட்ரிபியூட் ஒன்று சேர்க்குறோம். அந்த ஆன்கிளிக் ஆட்ரிபியூட்டில் டெலீட் அண்டர்ஸ்கோர் டாஸ்க்ன்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை நம்ம கால் செய்கிறோம். இந்த ஃபங்க்ஷனே நம்ம todo.js ஃபைலில் எழுதிடுவோம். இந்த ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இந்த டுடூ வேரியபிள்குள்ளே இருக்கிற ஐடி ப்ராப்பர்ட்டியை. இப்போது லிஸ்ட் ஆனது முடிஞ்சிருக்கா இல்லையான்றதை இந்த ஸ்டேட்டஸ்ன்ற காலம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேட்டஸ் காலம் 1ன்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட்டுக்குள்ளே டன்ன்ற கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷனை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதனால் பிளேடோட இஃப் டைரக்டரியை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். அதில் டுடூ வேரியபிள்குள்ளே இருக்கிற ஸ்டேட்டஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி 1ஆக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டேட்டஸ் 1ஆக இருந்தாலே இந்த லிஸ்ட்டானது காமிக்கப்படணும். ஏன்னா இந்த லிஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே டன்ன்ற கிளாஸ் எலிமெண்ட் இருக்குது. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே இருக்கிற நம்மளுடைய லிஸ்ட் எலிமெண்ட் காமிக்கப்படணும். அது இதே லிஸ்ட் எலிமெண்ட் தான், என்ன அதுக்குள்ளே கிளாஸ் மட்டும் இருக்கவே இருக்காது. அப்போ அந்த டன்ன்ற கிளாஸ் இல்லாத லிஸ்ட்டை காமிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை இந்த எல்ஸ் பார்ட்குள்ளே இருக்கிற லிஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இருக்கிற எடிட் மற்றும் டெலிட் லிங்க் மாதிரியே ஒரு லிங்க்கை இந்த லிஸ்ட்டோட ஸ்பேனோட எலிமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம காமிக்கணும். ஏன்னா இது டன்ன்ற ஒரு லிங்க்கை கொண்டு இருக்கும். அந்த லிங்க்கானது இந்த டாஸ்கானது முடிச்சு வைக்கிறதுக்காக பயன்படும். அதுக்காகவே இந்த ஆன்கிளிக் ஆட்ரிபியூட்டில் டாஸ்க் அண்டர்ஸ்கோர் டன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இங்கே கால் செய்கிறோம். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக டுடூ வேரியபிளோட ஐடி ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். இந்த லிங்கோட பெயரானது டன்ன்றதால ஐக்கன் டன்ன்ற ஒரு கிளாஸை வச்சுக்கிறேன். அதோட இந்த லிங்கோட பெயர் டன்னுன்னே வச்சுக்கிறேன். இது ஒரு டாஸ்க்கு ஸ்டேட்டஸ் 0ல் இருக்கும் போது வரக்கூடிய லிஸ்ட் எலிமெண்ட். அதனால தான் இதை எல்ஸ் பார்ட்களில் கொடுத்துருக்கோம். இந்த எல்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம கீழே எண்ட் இஃப் கொடுக்கணும். அதோட இந்த எல்லா எலிமெண்ட்டையும் சரியாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் இந்த வியூக்குள்ளே கூடுதலாக ஒரு சில விஷயங்களை நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது.
இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்க எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்குன்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக இருக்க போகிறது ஒரு டாஸ்கோட டைட்டில். அதுக்கு நம்ம ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக இந்த டு டூ அப்படின்ற வேரியபிள்குள்ளே இருக்கிற டைட்டிலுங்கிற ப்ராப்பர்ட்டியை எக்கோ பண்ணுறோம். இந்த எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்கானது கீழே இருக்கிற இந்த லிஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் பயன்படுத்துகிறோன்றதால அங்கேயும் நான் இதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து ஃபார்மை கொண்டு இருக்கிற செக்ஷனுக்கு வரும். இதில் ஆட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்ன்ற ஐடியா கொண்ட ஃபார்முக்கு கீழே இதே மாதிரி இன்னொரு ஃபார்மை நம்ம வச்சுக்கிறோம். அந்த ஃபார்முக்கு நம்ம ஐடி எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க்குன்னு வச்சுக்கிறோம். அதோட எடுத்த உடனே இந்த ஃபார்மானது தெரியாது, அதனால் டிஸ்பிளே நன்னு வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற இன்புட்டுக்கான ஐடி எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டைட்டில்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு டாஸ்க்கையும் அப்டேட் பண்ணுறதுக்கு அதோட ஐடியானது தேவைப்படும். அதனால் இங்கே ஒரு ஹிடன் இன்புட்டை நம்ம வச்சுக்கிறோம். இந்த இன்புட்டுக்கான ஐடி எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி. இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற பட்டனுக்கு எடிட் டாஸ்க்குன்னு பெயரை மாற்றிக்கிறோம். இப்போ இந்த வியூவில் todo.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை இணைச்சிருக்கோம்ல, அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான வேலைகளெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பப்ளிக்கில் அசெட்ஸில் ஜேஎஸ்ன்ற ஃபோல்டரில் todo.js ஃபைல் இருக்குது. முதல்ல நம்ம எழுத போகிற ஃபங்க்ஷனோடைய பேர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டன். இது ஒரு டாஸ்க்கை முடிச்சு வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். இதுக்கு பேராமீட்டராக ஐடி ஒன்று நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். ஜேக்வரியை பயன்படுத்துறதுக்கு டாலர் சிம்பிளை பயன்படுத்தணும். டாட் வச்சு ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறோம். அந்த மெத்தடை வந்து கெட்டுன்ற ஒரு மெத்தட். கெட் ரிக்வெஸ்ட் அனுப்பக்கூடிய இந்த மெத்தடில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது யூஆர்ஐ. எந்த யூஆர்ஐயில் நம்மளுக்கு இந்த டன் கெட் ரிக்வெஸ்ட் நடக்க போகுதுன்னா /done/ மேலே வாங்கின ஐடியை கன்கார்டினேட் பண்ணுறோம் ப்ளஸ் கொடுத்து. இப்போ இந்த யூஆர்ஐயில் தான் அது போக போகுது அந்த ரிக்வெஸ்ட். ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு டேட்டாவானது கிடைக்கும். அதை ஃபங்க்ஷன் பேராமீட்டராக வாங்கிக்கிட்டு வந்திருக்கிற அந்த டேட்டான்ற வேரியபிள்குள்ளே ஓகேன்ற வேர்டு இருக்கான்னு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணுறோம். அப்படி வந்திருந்தால் தான் நமக்கு அனுப்பிச்ச அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு சரியான பதில் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் இஃப் டேட்டா ஈக்குவல் டு ஓகே அப்படின்ற ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணால் அதுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜேக்வரியோட செலக்டார் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஐடி எடுக்கிறோம். அதனால் ஆஷ் சிம்பிள் அது கூட ஐடி வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணுறோம். இந்த ஐடியை கொண்டிருக்க அந்த எலிமெண்ட்டுக்கு டாட் ஆட் கிளாஸ்ன்ற மெத்தட் மூலமாக ஒரு கிளாஸை ஆட் பண்ணுறோம். அது டன்னுன்ற கிளாஸ். அந்த கிளாஸை கொண்டு இருக்கிற அந்த லிஸ்ட்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கிற டாஸ்க். ரெண்டாவதாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் delete அண்டர் ஸ்கோர் டாஸ்க். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஐடி பேராமீட்டர் கிடைக்கும். இதுக்குள்ளேயும் ஒரு கெட் ரிக்வெஸ்ட்டை அனுப்புகிறோம். அதனால் $.get அதில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம எந்த யூஆர்ஐக்கு அனுப்புகிறோம் /delete/ ஐடி வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணுறோம். இந்த யூஆர்ஐக்கு கால்பேக் ஃபங்க்ஷனை ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறோம். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு delete டாஸ்க் முடிஞ்சு கிடைக்கக்கூடிய டேட்டாவை பேராமீட்டராக வாங்கிக்கிறோம். இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த பேராமீட்டரில் கிடைச்ச டேட்டாக்குள்ளே ஓகேன்ற வேர்டு இருந்ததுனா தான் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கிற delete ஆப்ரேஷன். அப்படி ஓகேன்ற வேர்டு இருந்துச்சுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டார்கெட்டுன்ற ஒரு வேரியபிளை உருவாக்குறோம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூவாக ஜேக்வரியோட செலக்டாரை பயன்படுத்தி அதுக்குள்ளே எந்த எலிமெண்ட் இந்த ஐடி வேரியபிளோட ஐடியை கொண்டு இருக்கோ அதை இந்த டார்கெட் வேரியபிள்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே ஐடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் target.id அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஹைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்லோவாக கொடுத்தோன்னா ஸ்லோவாக ஹைட் ஆகும் அந்த டார்கெட் எலிமெண்ட். ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். இந்த எலிமெண்ட் ஆனது ஸ்லோவாக ஹைட் ஆகும் போது கால்பேக்கில் அந்த எலிமெண்ட் ஆனது ரிமூவ் செய்யப்படணும். அதனால் target.remove அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்து புதுசாக இன்னொரு ஃபங்க்ஷனை எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் show_form. எந்த ஃபார்மை காட்டணுங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இது. இதில் பேராமீட்டர் வாங்குகிறோம். அதுக்கு form_id அப்படின்றது வேரியபிள் நேம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே jQueryயோட செலக்டார் ஃபார்ம் எலிமெண்ட் எதுவாக இருந்தாலுமே அதை ஹைட் பண்ணணும். அதனால் form.hide அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். அப்போ எல்லா ஃபார்முமே ஹைட் ஆகிடும், மறைஞ்சிரும்.
இதுக்கடுத்து மறுபடியும் jQueryயோட செலக்டாரில் ஆஷ் பயன்படுத்தி ஒரு ஐடி கொண்ட எலிமெண்ட் எடுக்க போகிறோம். அந்த ஐடி என்னென்னா மேலே வாங்கின ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் ஐடியை கொண்டு இருக்கிற ஒரு எலிமெண்ட். அதை நம்ம ஷோ பண்ணுறோம். அதனால் டாட் ஷோ அப்படின்ற மெத்தட் அதுக்குள்ளே ஸ்லோன்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறோம். இதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஐடியா கொண்ட ஃபார்ம் மட்டும் ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும். இதனால் அந்த ஃபார்மை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு புதுசாக மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் edit_task. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐடிங்கிறது முதல் பேராமீட்டராகவும் டைட்டிலுங்கிறது ரெண்டாவது பேராமீட்டராகவும் கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே jQueryயோட செலக்டார் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதுக்குள்ளே edit_task_id எலிமெண்ட்டுக்குள்ளே வேல்யூவாக நம்ம மேலே வாங்கின அந்த பேராமீட்டரில் இருக்கிற அந்த ஐடி வேரியபிளை கொடுத்து விட்றோம். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே அது வேல்யூவாக இருக்கும். இதே மாதிரி edit_task_titleன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம இந்த jQuery செலக்டார் மூலமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேல்யூவாக மேலே வாங்கின அந்த டைட்டில் வேரியபிளை கொடுத்துட்றோம். இப்போ அந்த வேல்யூ இந்த எலிமெண்ட்குள்ளே இருக்கும். இது நம்ம ஃபார்ம் எடிட் பண்ணும்போது ஷோ ஆகக்கூடிய டேட்டா. இப்போ இதில் ஷோ ஃபார்ம்ன்ற மெத்தடை கால் பண்ணி அதில் நம்ம எடிட் ஃபார்மை காட்டுறதுக்கு edit_task அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறோம். இந்த வார்த்தை தான் எடிட் ஃபார்முக்கான ஐடி. இதுக்கடுத்து தான் எடிட் ஃபார்ம் ஆனது காண்பிக்கப்படும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அதனால் jQueryயோட செலக்டாரில் ஒரு ஐடி எடுக்கிறோம். அந்த ஐடி பேர் என்னென்னா add_task. இந்த எலிமெண்ட் எப்போ வந்து சப்மிட் செய்யப்படுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆனது கால் செய்யப்படணும். அதனால் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஈவெண்ட்டுன்ற ஒரு பேராமீட்டர் கிடைக்கும். இந்த ஈவெண்ட் பேராமீட்டரை கொண்டு நம்ம ஃபார்ம் சப்மிஷனை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அப்படி சப்மிட் ஆச்சுன்னா ப்ரௌசர் ஆனது லோட் ஆகும். இதனால தான் event.prevent_default அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கொடுத்து ஃபார்ம் சப்மிஷனை நிப்பாட்டுறோம். இப்போ இது நிப்பாட்டப்பட்ட உடனே நம்ம அடுத்து ஒரு வேரியபிள் ஒன்று உருவாக்குறோம். டைட்டில் வேரியபிளுக்குள்ளே jQueryயோட செலக்டார்லேருந்து ஒரு வேல்யூ வாங்குகிறோம். jQueryயோட செலக்டாரில் task_titleன்ற ஐடியை கொண்டு இருக்கிற எலிமெண்ட் கிட்ட இருந்து அதோட வேல்யூவை வாங்கி டைட்டில் வேரியபிள்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். அந்த இஃப் கண்டிஷனில் டைட்டில் வேரியபிள் ஆனது உண்மையிலே அதுக்குள்ளே வேல்யூ இருக்குன்னா இஃப்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நடக்கும். அதில் jQueryயோட போஸ்ட்டுன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இது போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பும். /addன்ற URLக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பப்படும். கூடவே அது ஒரு சில டேட்டா அனுப்பும். அதனால் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக டைட்டில்ன்ற ஃபீல்டுக்கு டைட்டில் வேரியபிளை வேல்யூவாக கொடுத்துக்கிறோம். இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் நடந்து முடிஞ்ச பிறகு டன்ன்ற ஃபங்க்ஷன் கால் செய்யப்படும். இந்த டன்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம். அதில் செலக்டார் மூலமாக add_taskன்ற ஐடியா கொண்டு இருக்கிற ஒரு எலிமெண்ட் மறைக்கப்படணும். அதனால் .idன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே ஸ்லோன்ற வார்த்தையை கொடுக்கறது மூலமாக மெதுவாக அது மறைஞ்சிடும். இதுக்கடுத்து மறுபடியும் செலக்டார் மூலமாக task_list அப்படின்ற ஐடியா கொண்டு இருக்கிற எலிமெண்ட் ஆனது புதுசாக அதுக்குள்ளே டேட்டாவை சேர்த்துக்கணும். அதனால் .appendன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதில் டேட்டா வேரியபிளை கொடுத்துடுறோம். இந்த டேட்டாவானது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் ஆகிடும். இது நம்ம உருவாக்கின புது டாஸ்க்கை லிஸ்ட்டில் காட்டுறதுக்கு. ஒருவேளை டைட்டில் ஆனது எம்டியாக இருந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வரும். அதில் ஒரு அலர்ட் ஒன்று காட்டுவோம். அந்த அலர்ட்டில் ப்ளீஸ் கிவ் டைட்டில் டு டாஸ்க் அப்படின்ற வரிகளை காமிப்போம். இது எதுக்குன்னா டைட்டில் கொடுக்காம ஒரு டாஸ்கானது உருவாக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வேலையை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆட் டாஸ்கானது சப்மிட் பண்ணும் போது நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் போஸ்ட் ரிக்வெஸ்ட் நடந்து முடிஞ்ச பிறகு டைட்டில் இன்புட்டை வாங்கக்கூடிய இன்புட்டை நம்ம எம்டி பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு கீழே நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வேல்யூவை எம்டியாக கொடுத்துக்கிறேன். அப்போது அந்த இன்புட் ஆனது ஆட் செஞ்ச பிறகு எம்டி ஆகிடும். இதை நீங்கள் பண்ணலன்னா மறுபடியும் புது டாஸ்க் ஆட் பண்ணும்போது பழைய வேல்யூவானது அந்த இன்புட்குள்ளே இருக்கும். இப்போ அடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இந்த வாட்டி edit_task அப்படின்ற ஐடி எப்போ சப்மிட் பண்ணுதோ, அதாவது எடிட் ஃபார்ம் எப்போ சப்மிட் பண்ணுதோ அப்போது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்.
அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக ஈவெண்ட்டுன்ற வேரியபிள் கிடச்சிரும். இந்த ஈவெண்ட் வேரியபிளில் இருக்கிற ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபார்ம் சப்மிட்டுக்கு லோட் ஆகிறத நிப்பாட்டுறோம். வேரியபிள் ஒன்று உருவாக்குறோம், டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடின்னு சொல்லி. அதுக்கு செலக்டார் மூலமாக, அதாவது எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி அப்படின்ற இன்புட்லேருந்து வேல்யூவை வாங்கி அந்த டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடி வேரியபிளில் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது இன்னொரு வேரியபிள், அதுக்கு டைட்டில்னு பேர் வச்சுக்கிறோம். செலக்டாரில் எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டைட்டில் அப்படிங்கிற ஐடியை கொண்ட இன்புட்லேருந்து வேல்யூவை வாங்கி இந்த டைட்டில் வேரியபிளுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து கரண்ட் டைட்டில்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேரியபிளை உருவாக்குறோம். அதில் செலக்டாரில் ஸ்பேன் அண்டர் ஸ்கோர் இந்த ஐடி டாஸ்க் ஐடி இருக்கு இல்லையா, அதை கன்கார்டினேட் பண்ணி எந்த ஸ்பேன் இருக்கோ அதோட வேல்யூ வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை இந்த கரண்ட் டைட்டில் வேரியபிளுக்குள்ளே வாங்குகிறோம். அடுத்து நியூ அண்டர் ஸ்கோர் டைட்டில்னு இன்னொரு வேரியபிளை உருவாக்குறோம். அதில் கரண்ட் டைட்டிலோட ரீப்ளேஸ் மெத்தடை கால் பண்ணுறோம். இது ஜாவாஸ்கிரிப்ட் டூல்லேருந்து கால் செய்யப்படுற ஒரு மெத்தட். ஜாவாஸ்கிரிப்டில் எல்லா ஸ்ட்ரிங்குக்குமே ரீப்ளேஸ் மெத்தட் இருக்கும். இதில் நம்ம மாற்ற போகிற ஸ்ட்ரிங் ஏதோ அதை முதல்ல கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு பதிலாக எந்த ஸ்ட்ரிங்கை வைக்க போகிறோமோ அதை ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ மேலே வாங்கி வச்சுருக்கிற அந்த டைட்டில், அதாவது எடிட் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் டைட்டில் ஐடியிலேருந்து வாங்கி வச்சுருக்கிற வேல்யூவானது இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம். அதுக்காக இஃப் கண்டிஷனில் டைட்டில் ஆனது இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்குள்ளே எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒரு போஸ்ட் மெத்தட் கால் பண்ணுறோம். இந்த போஸ்ட் மெத்தட் அப்டேட் ஸ்லாஷ் டாஸ்க் அண்டர் ஸ்கோர் ஐடியை கன்கார்டினேட் பண்ணுறோம். இப்போ இந்த யூஆர்ஐக்கு நம்ம ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அதுக்கான டேட்டா என்னென்னா டைட்டில்ன்ற ஒரு ஃபீல்டு, அதில் மேலே வாங்கி வச்சுருக்க டைட்டில்ன்ற வேரியபிளை வேல்யூவாக கொடுத்துட்றோம். இது நடந்து முடிஞ்ச உடனே டன்னுன்ற மெத்தடை கால் பண்ணோம். அந்த டன் மெத்தடுக்குள்ளே கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் டேட்டா நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த டேட்டாவையும் நம்ம பேராமீட்டராக வாங்கிக்கிறோம். இதில் ஜேக்வரியோட செலக்டாரில் எடிட் அண்டர் ஸ்கோர் டாஸ்க் அப்படின்ற ஐடியை கொண்ட அந்த ஃபார்ம் ஐட் ஆகணும்னு சொல்கிறோம். அதனால் ஐட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுவும் ஸ்லோவாக ஐட் ஆகணும்னு ஸ்லோன்ற ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து அதே செலக்டாரில் ஸ்பேன் அண்டர் ஸ்கோர் இந்த டாஸ்க் ஐடியை கன்கார்டினேட் பண்ணுறோம். அந்த ஸ்பேனோட டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நியூ அண்டர் ஸ்கோர் டைட்டில் வேரியபிளோட வேல்யூ கொடுத்த உடனே இந்த ஸ்பேனோட டெக்ஸ்ட்டில் இந்த நியூ அண்டர் ஸ்கோர் டைட்டில் வேல்யூ தான் இருக்கும். அது ஏற்கனவே இருக்கிறத மாற்றிடும். இப்போ ஒருவேளை இந்த டைட்டில் ஆனது காலியாக இருக்குன்ற பட்சத்தில் எல்ஸ் பார்ட்குள்ளே வந்துடும். அதில் அலர்ட் ஒன்று காமிக்கிறோம். ப்ளீஸ் கிவ் டைட்டில் டு த டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா நம்ம டைட்டில் இல்லாமல் டாஸ்க்கை அப்டேட் பண்ண முடியாது. நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வேலைகளை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஆனால் சின்ன ஒரு தவறு நடந்திருக்கு, அதை சரி செய்ய போகிறோம். இந்த எடிட் டாஸ்க் சப்மிட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஸ்பேனுக்கு டெக்ஸ்ட்டை தான் எடுக்கணும், வேல்யூவை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கரண்ட் டைட்டிலை ரீப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அடுத்த லைனில். இந்த லைனில் நம்ம கரண்ட் டைட்டிலை தான் முதல்ல கொடுக்கணும், டைட்டிலை தான் வந்து ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். அப்போ தான் கரண்ட் டைட்டிலை புது டைட்டில் ரீப்ளேஸ் பண்ணணும். இது மட்டும்தான் இங்கே இருக்கிற பிழைகள். இப்போ அஜாக்ஸ் வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம பண்ணி வச்ச கெட் மற்றும் போஸ்ட்டுக்கான அஜாக்ஸ் கால்கள் நடக்க போகுது. ஆனால் அதுக்கான ரவுட்ஸையும் கண்ட்ரோலரையும் நம்ம இன்னும் லாராவெல்ல உருவாக்கலை. அதை தான் நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து உங்கள் டெர்மினலை திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலரை உருவாக்க போகிறோம். அதுக்காக PHP ஸ்பேஸ் artisan ஸ்பேஸ் மேக் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் டு டூ கண்ட்ரோலருங்கிறது தான் நம்மளுடைய கண்ட்ரோலர் பெயர். இந்த கமெண்டை ரன் பண்ண உடனே உங்களுக்கு கண்ட்ரோலர் உருவாகிடும். அந்த கண்ட்ரோலரை ஆப்குள்ளே HTTPக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள்.
இங்கே தான் ஸ்கிரிப்ட்லேருந்து அனுப்ப போகிற ஒவ்வொரு அஜாக்ஸ் காலுக்கான வேலைகளை செய்ய போகிற ஃபங்க்ஷன்ஸை உருவாக்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல உருவாக்க போகிறது ஆடுங்கிற ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனு. அடுத்தது அப்டேட்டுன்ற ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனு. அடுத்தது டெலீட்டுன்ற ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும். இதுதான் ஒரு கண்ட்ரோலரில் எப்பயுமே முதல்ல கூப்பிடப்படுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒருவேளை எந்த மெத்தடையும் நீங்கள் கூப்பிடலன்னா. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டுடூஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்குறோம். அதுக்குள்ளே டுடூன்ற நம்மளுடைய மாடலை இங்கே நம்ம பயன்படுத்தணும். இங்கே டுடூ மாடலில் ஆல்ன்ற ஃபங்க்ஷன் டேட்டாபேஸ்லேருந்து மொத்த டேட்டாவையும் ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு டுடூஸ்ன்ற வேரியபிள்குள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் வியூ அப்படின்ற ஹெல்ப்பரை பயன்படுத்தணும். அதில் இண்டெக்ஸுன்ற வியூக்கு நம்ம டேட்டா அனுப்பணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுடைய டாஸ்க் லிஸ்டானது ஃபாரிச் பண்ணி காட்டப்படும். இப்போ அந்த வியூக்குள்ளே நம்ம டேட்டா ஒன்று அனுப்ப போகிறோம். அதனால் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக ஒரு அரே டேட்டாவை கொடுத்துக்கிறேன். அதில் டுடூஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவாக நான் மேலே இருக்கிற இந்த டுடூஸ் வேரியபிளையே வேல்யூவாக கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேரியபிள் அந்த வியூவில் கிடைக்கும். அடுத்தது இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டுடூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்குறோம். அதில் நியூ ஸ்பேஸ் டுடூ அப்படின்ற கிளாஸை பயன்படுத்தி அந்த டுடூ கிளாஸில் ஆப்ஜெக்ட் வாங்கிக்கிறோம். இந்த டுடூன்ற இந்த வேரியபிள்குள்ளே இப்போ டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுக்கு இந்த ரெக்வெஸ்ட் கிளாஸ் பயன்படுத்தி ரெக்வெஸ்ட்லேருந்து டேட்டாவெல்லாம் வாங்க போகிறோம். அதனால் இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டராக ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்கிக்கிறோம். அந்த ரெக்வெஸ்ட் வேரியபிள்லேருந்து டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா டைட்டிலை ஒரு டாஸ்க் உருவாக்கும் போது நம்ம போஸ்ட் வேல்யூஸை அனுப்புவோம். அதனால் டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டியை இந்த டுடூவோட டைட்டிலுக்கு வேல்யூவாக கொடுத்து விடுறோம். அடுத்தது இந்த டுடூவோட சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இப்போ இந்த டாஸ்க்கை நம்ம உருவாக்கிடுறோம். டேட்டாபேஸில் ஒரு ரெக்கார்டு உருவாக்கிடும். இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் டுடூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்குறோம். அதுக்குள்ளே இந்த டுடூ மாடல்லேருந்து கலெக்ஷனை நம்ம வாங்க போகிறோம். அதனால் டுடூ மாடல். ஆனால் அதுக்குள்ளே வேர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். இந்த வேர் ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட்டாக காலமான ஐடியை கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த மேலே வாங்கி வச்சுருக்க அந்த டுடூன்ற வேரியபிளில் ஐடி நேரத்துக்கு உருவாக்கியிருக்கோம், அந்த ஐடியை கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஐடிக்கான டேட்டாவை நம்ம வாங்குகிறோம். ஒரே ஒரு டேட்டா தான் வாங்குகிறோம், ஆனால் ஒரு கலெக்ஷனாக வாங்குகிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அஜாக்ஸ் டேட்டாவாக இதை கொடுக்க போகிறோம். அது ஏன்னு உங்களுக்கு போக போக புரியும். இப்போ இந்த மெத்தட்லேருந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் ரிட்டர்ன், அதில் வியூன்ற ஹெல்ப்பர், அதுக்குள்ளே அஜாக்ஸ் டேட்டான்ற ஒரு வியூவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த அஜாக்ஸ் டேட்டான்ற வியூவை உருவாக்குறதுக்கு ரிசோர்ஸஸில் வியூஸில் போய் புது ஃபைலை நம்ம உருவாக்குறோம். அந்த ஃபைலுக்கு பேர் அஜாக்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். .blade.phpன்றது எக்ஸ்டென்ஷன். இப்போ இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிற டேட்டா எங்கே இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இது அஜாக்ஸ் டேட்டான்றதால இண்டெக்ஸ் வியூவில் நம்ம ஏற்கனவே இதுக்கான கண்டிஷனை கொண்ட ஒரு பார்ட் வச்சுருக்கோம். இந்த ஃபார் ஈச் இருக்கு இல்லையா, இது அப்படியே முழுசாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார் ஈச் டாஸ்க் லிஸ்ட்டை காமிக்கக்கூடிய ஃபார் ஈச், இதை நம்ம அஜாக்ஸ் டேட்டா வியூவில் டேட்டா உருவாக்கப்பட்ட உடனே காமிக்க போகிறோம். ஆனால் இதில் இந்த மேலே இருக்கிற டன்ன்ற கிளாஸை கொண்ட லிஸ்ட் வரக்கூடாது. அதனால் இதை தூக்கிடுறோம். கீழே இருக்கிற இந்த லிஸ்ட் வியூ தான் நம்மளுக்கு தெரியணும். இதுதான் ஒரு லிஸ்ட் ஆனது உருவான பிறகு வரக்கூடிய அஜாக்ஸ் டேட்டா. இப்போ இந்த வியூக்கு டுடூஸ்ன்ற டேட்டா தேவைப்படுது. அதை நம்ம இந்த வியூவில் பாஸ் பண்ணணும். அதனால் இந்த வியூ ஹெல்ப்பரில் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக ஒரு அரே டேட்டா அனுப்புகிறோம். டுடூஸ்ன்ற இண்டெக்ஸ் கொண்டு ஒரு வேல்யூ அனுப்புகிறோம். அதுக்கு வேல்யூ என்னென்னா லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் டுடூ அப்படின்ற வேரியபிள்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் தான். அதனால் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் டுடூன்ற வேரியபிளை கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான விஷயம் எப்போ நடக்கணும்னா, நம்ம ரெக்வஸ்ட்டை ஒரு அஜாக்ஸ் ரெக்வஸ்ட்டாக அமிச்சாதான். அதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை மேலே ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த இஃப் கண்டிஷனில் ரெக்வஸ்ட் வேரியபிளில் இருக்கிற அஜாக்ஸ் மெத்தடை நம்ம இந்த இஃப்குள்ளே கால் பண்ணுறோம். இது ஒரு ரிக்வஸ்ட் அஜாக்ஸாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம அஜாக்ஸ் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தால் தான் இந்த டாஸ்க்கை உருவாக்குற வேலையை எல்லாத்தையும் பண்ணுறோம். அதனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த இஃப்குள்ளே போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா எதுவும் நடக்காது. இதுக்கு அடுத்து அப்டேட்டுக்கான விஷயங்களை எழுதுறதுக்கு அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரோம்.
இதில் நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர் ஒன்று கிடைக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம ரெக்வஸ்ட்டுன்ற ஆப்ஜெக்டை வாங்கி வச்சுக்கணும். இதுக்கடுத்து ஐடின்ற பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டுடூன்ற ஒரு வேரியபிளில் நம்மளுடைய டுடூ மாடலை பயன்படுத்தி அதுக்குள்ளே ஃபைண்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதில் மேலே நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த ஐடி வேரியபிளை கொடுக்குறோம். இந்த ஐடி தான் அந்த எடிட் பண்ண போகிற ரெக்கார்டை கொண்டு வரும். இப்போ இந்த டுடூ வேரியபிள்குள்ளே நம்ம டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் நம்ம மாற்ற போகிற டேட்டாவை ரெக்வஸ்ட்லேருந்து வாங்க போகிறோம். அதனால் ரெக்வஸ்ட் வேரியபிளில் நம்மளுக்கு டைட்டில் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஏன்னா அப்டேட் பண்ண போகிற போஸ்ட்டில் அதை அனுப்புவோம். அடுத்து டுடூ வேரியபிளில் சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்போ இந்த வேல்யூ ஆனது அப்டேட் ஆகிடும் ரெக்கார்டில், டேட்டாபேஸில். இதுக்கு அடுத்து நம்ம எந்த வியூவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதெல்லாம் ஓகேன்ற ஒரு ஸ்ட்ரிங் வேர்டு தான். இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளுடைய ரிக்வஸ்ட் ஆனது அஜாக்ஸ் ரிக்வஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நடக்கணும். இங்கே மேலே இங்கே கொடுத்துருக்குற மாதிரியே இந்த அப்டேட்லேயும் இஃப் ரிக்வஸ்ட் அஜாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைகள்லாம் நடக்கணுன்ற மாதிரி இங்கே கொடுத்துடுறோம். இதுக்கடுத்து டெலிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரோம். டெலிட் ஃபங்க்ஷன்லேயே நம்மளுக்கு ஐடின்ற ஒரு பேராமீட்டர் தேவைப்படும். அதோட டுடூன்ற ஒரு வேரியபிளில் நம்ம டுடூ மாடல்லேருந்து ஃபைண்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மேலே நம்ம பேராமீட்டர் வாங்குகிற ஐடியா கொடுத்து அந்த டுடூக்கான ரெக்கார்டை வாங்கி வச்சிடுறோம். இப்போ இந்த டுடூ வேரியபிள்லேருந்து நம்மளுக்கு டெலீட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டெலீட் ஃபங்க்ஷன் இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிடும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. இது முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துடுறோம். இப்போ இதுவுமே ஒரு அஜாக்ஸ் ரிக்வஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கணுன்றதுனால மேலே நம்ம இங்கே பண்ணியிருக்கிற மாதிரியே இஃப் ரிக்வஸ்ட் அஜாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த டெலீட் ஆப்ரேஷன் நடக்கணும். ஆனால் இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் மேலே நம்ம இங்கே ரெக்வஸ்ட் கிளாஸுக்கு ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை இங்கே ஃபங்க்ஷன்லேயே வாங்கிடுறோம் பேராமீட்டரா. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா டன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த டன் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு பேராமீட்டரா ஐடி கிடைக்கும். இங்கே இருக்கிற மாதிரியே ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் ஐடியும் நம்ம இங்கே வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளே, அதாவது ரெக்வஸ்ட் அஜாக்ஸாக இருந்தால் தான் நம்ம இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறோம். எப்பவும் போலவே முதல்ல அதை பண்ணிடலாம். இதுக்கடுத்து இஃப்குள்ளே டுடூ அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே டுடூ கிளாஸ் பயன்படுத்தி, அதாவது மாடலை பயன்படுத்தி அதில் ஃபைண்டுன்ற மெத்தடில் மேலே வாங்கின அந்த ஐடி பேராமீட்டரை கொடுக்குறோம். இப்போ இந்த டேட்டாவானது நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த டுடூ டாஸ்கில் நம்ம ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு வேல்யூவை மாற்ற போகிறோம். அதுக்கு ஸ்டேட்டஸில் நம்ம 1 கொடுத்தா நம்ம 0லேருந்து 1க்கு மாற்றிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டுடூன்ற வேரியபிளில் சேவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம இந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணிடுறோம். இந்த அப்டேட் ஆனது முடிஞ்ச பிறகு நம்ம ஓகேன்ற வேர்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் இதுக்கு கீழே ரிட்டர்ன் ஸ்பேஸ் ஓகேன்ற ஸ்ட்ரிங்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோலரில் வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த கண்ட்ரோலர் மெத்தடுக்கான ரவுட்ஸை உருவாக்குறதுக்கு நம்ம ரவுட்ஸ் ஃபோல்டரில் web.php ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே புதுசாக ஒரு ரவுட்டை நம்ம சேர்க்க போகிறோம். அது ஒரு கெட் ரவுட். அந்த ரவுட்டோட URI வெறும் ஸ்லாஷ் தான். இது ஒரு ரூட் URL குறிக்குது. இப்போ இந்த ரூட் URLக்கு வர ரிக்வெஸ்ட் எந்த கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷனை அடையணும்னா டுடூன்ற கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷனை அடையணும். அதுக்கு அரேயில் டுடூ கண்ட்ரோலரை முதல் வேல்யூவாக கொடுக்குறேன். ரெண்டாவது வேல்யூவாக அந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனான இண்டெக்ஸுன்ற ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லா டேட்டாவையும் டாஸ்க் லிஸ்ட்டை பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அடுத்த ரவுட் ஒரு போஸ்ட் ரவுட். இந்த போஸ்ட் ரவுட்டோட URI /add அப்படின்னு இருக்கும். இதுக்கு வர ரிக்வெஸ்ட் எல்லாம் டுடூ கண்ட்ரோலரோட ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஒரு டாஸ்க்கை உருவாக்குறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். அடுத்தது போஸ்ட் ரவுட். இந்த போஸ்ட் ரவுட்டோட URI அப்டேட். இந்த ரவுட்டுக்கு வர ரிக்வெஸ்ட் எல்லாம் டுடூ கண்ட்ரோலரோட அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷனை போய் அடையணும்.
நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். இந்த அப்டேட்டோட யூஆர்ஐ வந்து update/idன்ற பேராமீட்டரோட வரும். அந்த ஐடி பேராமீட்டர் முக்கியம். அடுத்த ரவுட் வந்து ஒரு கெட் ரவுட். இந்த கெட் ரவுட்டோட யூஆர்ஐ delete/idன்ற பேராமீட்டரோட அது வரும். அந்த ரிக்வெஸ்ட் ஆனது இந்த டு கண்ட்ரோலரோட டெலீட்ன்ற மெத்தடை போய் அடையணும். கடைசியாக ஒரு கெட் ரவுட். அந்த கெட் ரவுட்டோட யூஆர்ஐ done/idன்ற பேராமீட்டரோட வரும். இந்த ரவுட்டுக்கு வர ரிக்வெஸ்ட் எல்லாம் டு கண்ட்ரோலரோட டன்ன்ற ஃபங்க்ஷனை போய் அடையணும். அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்லாம் இந்த ரவுட்ஸுக்கு வரும். ஆனால் அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் ஆனது எப்போ லாராவெல் ஏற்றுக்கோன்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனோட வந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கும். இதுக்காக நீங்கள் இண்டெக்ஸ் வியூக்கு போயிட்டு நம்மளுடைய ஜேக்வரியோட அஜாக்ஸ் கால் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஹெட்டர்ஸில் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஜேக்வரி லைப்ரரிக்கு கீழே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதில் $.ajax setup அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை அனுப்பணும். அந்த ஆப்ஜெக்டில் ஹெட்டர்ஸுன்ற ஃபீல்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை அனுப்புகிறோம். அந்த ஆப்ஜெக்டில் x-csrf-token அப்படின்ற ஃபீல்டுக்கு வேல்யூவாக நம்ம செலக்டார்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம். செலக்டார் மெட்டா அப்படின்ற எலிமெண்ட்டில், அதாவது அந்த மெட்டா எலிமெண்ட் அதோடைய நேம் csrf-token அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோடைய ஆட்ரிபியூட் ஒன்று இருக்கும். அதுக்கு .attr அப்படின்ற ஃபங்க்ஷனில் கண்டென்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை அப்படியே வேல்யூவாக வாங்கி இந்த ஃபீல்டில் வேல்யூவாக கொடுத்துட்றோம். இந்த மெட்டா எலிமெண்ட்டை இன்னும் நம்ம உருவாக்கலை. அதனால் இந்த HTML ஹெட் டேக்குள்ளே மெட்டான்ற ஒரு எலிமெண்ட்டை உருவாக்கிக்கோங்க. அந்த மெட்டா எலிமெண்ட்டில் நேம் ஆனது csrf-token அப்படின்னு வச்சுருக்கணும் நீங்கள். ஏன்னா இதை தான் நம்ம கீழே கொடுக்குறோம். அதில் கண்டென்ட் ஆட்ரிபியூட்டில் நம்ம ஒரு ஹெல்ப்பரை எக்கோ பண்ணுறோம். அது csrf_token அப்படின்ற ஹெல்ப்பர். இது லாராவெல்ல csrf டோக்கனை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற வேல்யூ தான் நம்ம இங்கே செலக்டார் மூலமாக வாங்கி கொடுக்குறோம். இப்போ உங்களுடைய டெர்மினலை ஓப்பன் பண்ணி php_artisan_servன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுடைய அந்த டெவலப்மெண்ட் யூஆர்எலுக்கு போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரே ஒரு வியூவான இண்டெக்ஸ் வியூ இங்கே தெரியும். இப்போ இந்த பச்சை கலர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ஆனது ஓப்பன் ஆகுது. ஆட் டாஸ்க் ஃபார்ம். இதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் லாராவெல் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, டாஸ்க் ஆனது ஆட் ஆகிடுச்சு, எந்த ஒரு லோடிங்கும் நடக்காமலே. இப்போ இன்னொரு ஒரு டாஸ்க்கை இதே மாதிரி ஆட் பண்ணுறோம். கம்ப்ளீட் ஆங்குலர் டாஸ்க். அதையும் ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். அதுவும் டைனமிக்காக இங்கே ஆட் ஆகிடுச்சு, லோட் ஆகாமலே. அடுத்து இன்னொரு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பைத்தன் டாஸ்க். அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு டேட்டாவை எடிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரோவை எடிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபார்மில் நான் ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை மாற்றிட்டு ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு கொடுக்குறேன். அது அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே எந்த ஒரு லோடும் நடக்கலை. இப்போ இந்த டன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோக்கு மட்டும் பச்சை கலரில் ஒரு பார்டர் வந்திருக்கு. இது நம்ம டன்னுன்ற ஒரு கிளாஸை ஆட் பண்ணதால் வந்தது. இதே மாதிரி இங்கே இருக்கிற 2 ரோவில் ஒரு ரோவை நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரோவை டெலீட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகாமலே டெலீட்டும் ஆகிடுச்சு. இந்த ரோவும் டெலீட் பண்ணி பார்ப்போம். டெலீட் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ணி பார்ப்போம். லேர்ன் கோஆர்டினேட்டர் 4 அப்படின்னு ஆட் பண்ணுற ஒரு டாஸ்க்கை, அதுவும் டைனமிக்காக ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டன்னுன்ற பட்டன் அமுத்தின பிறகு தான் இந்த பச்சை கலர் பார்டர் வரும். நீங்கள் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டன் பட்டன் ஆனது போயிடும். ஏன்னா இந்த டாஸ்க் ஆனது கம்ப்ளீட் செய்யப்பட்டுடுச்சு. கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயமுமே அஜாக்ஸ் கால் மூலமாக தான் நடக்குது. எந்த ஒரு ப்ரௌசர் லோடிங்கும் இங்கே நடக்கலை. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெவலப்பர் டூல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+I அமுத்துனீங்கன்னா க்ரோமில் உங்களுக்கு டெவலப்பர் டூல்ஸ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
இதில் நீங்கள் நெட்வொர்க் டேபை கிளிக் பண்ணிக்கிட்டு XHRன்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சர்வருக்கு போகிற அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் தெரியும். இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறோம், ஷுட் லேர்ன் ஜாவா. இதை கொடுத்துட்டு நான் ஆட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடுன்ற ஒரு அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. அது போயிட்டு உங்களுக்கு கொண்டு வர ரெஸ்பான்ஸ் பாருங்கள், ஆட் ஆகிட்டு வர ஒரு லிஸ்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் ஆனது தான் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகியிருக்கு அஜாக்ஸில், உங்களோட டாஸ்க் லிஸ்ட்டில். இது டைட்டில்ன்ற வேல்யூவை கொண்டு போயிருக்கு, CSRFன்ற வேல்யூவையும் கொண்டு போயிருக்கு. இது ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு லாராவெல் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண விடும். இதில் எடிட்டுன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம ஒரு வேல்யூவை மாற்றுறோம். எடிட்டுன்னு மாற்றின பிறகு பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னொரு அஜாக்ஸ் கால் நடந்திருக்கு. அது உங்களுக்கு அப்டேட்டுன்ற ரவுட்டுக்கு அனுப்புகிற ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. அதில் CSRF டோக்கன் டைட்டில்ன்ற வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்த்து அமைச்சிருக்கு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் பாருங்கள், ஓகேன்னு வந்திருக்கு. இந்த ஓகே வச்சு தான் இங்கே லிஸ்ட் ஆனது இந்த டாஸ்க் டைட்டிலாக மாற்றிருக்கு. இப்போ இந்த ரோவில் நம்ம டன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இன்னொரு அஜாக்ஸ் கால் நடந்திருக்கு. அது டன்ன்ற ரவுட்டுக்கு போகிற ரிக்வெஸ்ட். அது ஒரு கெட் ரிக்வெஸ்ட் தான். அந்த ரிக்வெஸ்ட் ஒரு ஐடி பேராமீட்டரை கொண்டு போகும், பார்த்தீங்களா? இப்போ இது போன உடனே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஆனது ஓகேன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த பச்சை கலர் பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆனால் இந்த பச்சை கலர் பார்டர் எப்படி ஆட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கணும்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு மேலே கிளாஸ் ஒன்று ஆட் ஆகிருக்கும், டன்ன்ற ஒரு கிளாஸ். இப்போ இதில் ஆட் ஆகாத இந்த ஒரு லிஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த எலிமெண்ட் தான். இப்போ இந்த டன் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், அந்த இடத்துல டைனமிக்காக ஒரு கிளாஸ் ஆட் ஆகும், பார்த்தீங்களா? டன்ன்ற கிளாஸ் ஆட் ஆகிருக்கு. இது நம்ம எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த jQuery விஷயங்கள் பண்ணும்போது கொடுத்தது. இப்போ டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே டைனமிக்காக உங்களுக்கு இந்த எலிமெண்ட் ஆனது போயிடுச்சு. காரணம் என்னென்னா இந்த அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் நடந்து முடிஞ்சு ஓகேன்ற வார்த்தை வந்துருச்சு. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அஜாக்ஸ் கால் மூலமாக தான் இந்த எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே ப்ரௌசர் லோட் ஆகிற வேலை கிடையாது. நீங்கள் இதே மாதிரி ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் GitHub லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் கொடுத்துருப்பேன்.